பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனிப்பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமது. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ டிஎஸ் மோகன்ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2025 சனிப்பெயர்ச்சியில் எந்த ராசிக்காரங்க எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத அதில் பார்க்க போகிறோம். எச்சரிக்கைனா என்ன சார்? பயந்துடக்கூடாது. அதுக்கு முன்னாடி சனி பகவான் இப்போ இவ்வளோ காலம் எங்கே இருக்கார்? கும்ப வீட்டில் தனது பயணத்தை நடத்திட்டு இருக்கார். அவர் எப்போ மீன வீட்டுக்கு வர்றாரு? சனி பகவான் கும்ப வீடு என்பது அவருக்கு சொந்த வீடு, ஆட்சி வீடு, மூலத்திரிகோண வீடு, பவரான வீடு. அவர் வீடெல்லாம் இருந்தார். அதனால எந்த ராசிக்கு நன்மை தீமை பாதகம் எவ்வளவு சாதகம் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். இப்போ நம்ம அதுக்குள்ள போகலை. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு? மார்ச் மாதம் 29ஆம் மீன வீட்டுக்கு வர்றார். அப்போது மீன வீட்டில் வர்றவர் எந்த ராசிக்கு யோகத்தை கொடுப்பாரு, அதிர்ஷ்டத்தை கொடுப்பாருன்னு ஏற்கனவே வீடியோ விட்டுருக்கோம், பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் வாழ்த்து சொல்கிறீங்க. ஒரு சிலர் உங்கள் ஜாதகத்தை கூட அனுப்பி என்கிட்ட வாட்ஸ்அப்பில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எந்த ராசிக்காரங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். எச்சரிக்கைனா என்ன? பணம் விஷயத்தில் சுப விரயமாக பண்ணிக்கணும். பணம் வரவு செலவு விஷயத்தில் பணத்தை நிறுத்தி செலவு பண்ணணும். ஒன்று. உடல் நிலையில் கவனம். ஏன்னா சனி பகவான் கர்மக்காரன். அப்போ அவர் மீன வீட்டுக்கு வரும்போது அந்த நான் சொல்ல போகிற ராசிக்காரங்க கொஞ்சம் எச்சரிக்கைன்னு என்ன? மருத்துவர் ஆலோசனை பெறுறது, சாதாரண சின்ன வைத்தியம்னா அசால்ட்டாக இல்லாமல் ஆரம்பத்திலே காமிச்சிக்கிறது, இடம் வாங்குறது விற்கிறது, அல்லது பள்ளி மாணவர்களாக இருந்தால் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துறது, சின்ன குழந்தைங்களாக இருந்தால் அவங்கள தண்ணியில் விளையாடாமல் நீரில் விளையாடாமல் பார்த்துக்கிறது, போக்குவரத்தில் கவனமாக இருக்கிறது, ஃபைனான்ஸில் இருக்கிறவங்க கொடுக்கல் வாங்கல எவ்வளவுக்கு முதல் போடலாம் போடக்கூடாதுங்க, இது மாதிரி விஷயங்கள் தான் எச்சரிக்கைங்கிறத தவிர உங்களை பயமுத்துறதுக்காக இந்த வீடியோ கிடையாது. ரெண்டாவது, ஒரு ஜோதிடர் என்பவர் வழிகாட்டணும் மக்களுக்கு. அதுதான் ஜோதிடம். பலன்களையோ அல்லது உங்களுடைய ஜாதகத்தையோ நாங்கள் மாற்ற முடியாது. இந்த கிரகம் இப்படி வருது, நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறது தான். அப்போ நம்ம சனி பயிற்சியை மட்டும்தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம குரு பயிற்சியை பற்றியோ ராகு கேது பயிற்சியை பற்றியோ பார்க்கல. ஏன்னா இந்த சனி பகவான் திருக்கணித பிரகாரம் மார்ச் மாதம் 29 வர்றாரு. அப்போ ஏப்ரல் மே மாதங்களில் உங்களுக்கு குரு பயிற்சி இருக்குது, ராகு கேது பயிற்சி இருக்குது. அந்த வீடியோ தனியாக போடுறேன். இப்போது எச்சரிக்கையாக இருக்கிற ராசி எதுன்னு சொல்கிறேன், கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. அது எந்த விஷயத்துலைங்கிறதையும் சொல்கிறேன். நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன், அண்ணாமலையார் உண்ணாமலை தாய், நித்தம் நித்தம் வணங்கி வேண்டி இருக்கும் என குமரமலையான் அருள் என் தாய் தயந்தரை வணங்கி இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கணும், கவனமாக இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஒரு சிலர் யாருக்காவது என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா கீழே இருக்க என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் நம்பர் தரேன், ஜாதகம் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். ஓம் நமச்சிவாய. இப்போது இந்த சனி பயிற்சியில் எச்சரிக்கையாக இருக்கிற முதல் ராசி. எச்சரிக்கைன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி தான், எந்த விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறது தான் இப்போ இந்த வீடியோ. உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல், மறுபடியும் சொல்கிறேன், வழிகாட்டுதல் தான். அதுக்காக இந்த சனிப்பயிற்சி எல்லாமே நமக்கு பாதகமாகவோ சாதகமாக இருக்குன்னு நினைக்க வேண்டாம். இது ஒரு 20-25% தான். இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, நான் சனி பகவானை மட்டும்தான் சொல்கிறேன். இன்னும் 8 கிரகம் இருக்குது. அப்போ 8 கிரகமும் பாதத்தில் இருக்கும், மாதம் நகர்ந்து இருக்கும். குரு பயிற்சி நல்லா இருக்குது. சரி, இப்போது முதல்ல எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசி எது அப்படின்னா சிம்ம ராசி தான். சிம்மம் அப்படின்னா சிம்ம ராசிக்காரங்க எப்போவுமே எதுக்குமே கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா சிம்மம் அப்படின்னா சூரியன் ஆதிக்கம், சிங்கம் மாதிரி மன உளைச்சல் இருக்கும், கவலைகள் இருக்குமே தவிர தன்னுடைய சிந்தனைகள் முழுவதும் உயர்வான எண்ணத்தை நோக்கியே இருக்கும். சிம்மம்னா சிங்கம், அரசன் அர்த்தம். அரசன் என்னைக்காவது கவலைப்படுவாரா? அரசன் எங்கேயாவது கடன் கேட்பாரா? இந்த அரசன்னா தானம் தர்மம் பண்ணி தான் பழக்கம். அது மாதிரி சிம்மராசிக்காரங்க தானம் தர்மம் நிறையா பண்ணுவாங்க. நம்பர் 1 ராசி, பஞ்சுவாலிட்டி, இதெல்லாம் சொல்லலாம். சரி, இப்போ இவருக்கு சனி பகவான் எங்கே இருக்கார்? 7ஆம் இடத்துல இருக்கார். எவ்வளோ நாள்? மார்ச் மாதம் 29ஆம் வரைக்கும் சனி பகவான் கும்ப வீட்டில் தான் இருப்பார். இதுக்கு பேர் கண்டச்சனி. அப்போ என்ன நடந்திருக்கும்? பல காலம் உங்களுக்கு சின்ன சின்ன இடமாற்றம் இருந்திருக்கும். வயதானவங்களாக இருந்தால் உடல்நிலையில் கொஞ்சம் பாதிப்பு இருக்கும். வயசு பிள்ளைங்களாக இருந்தால் மார்க்கு கம்மியாக இருந்திருக்கும். காலேஜ் பிள்ளைங்களாக இருந்தால் அரியர் ஏதாவது ஒன்று வச்சுருப்பீங்க. இளம் வயசு குழந்தைங்களாக இருந்தால் அல்லது குழந்தையாக இருந்தால்
தாய்ப்பால் கம்மியாக இருக்கும். சின்ன பிள்ளைங்க ஓடி ஆடி விளையாட பிள்ளைங்கன்னா கையை காலில் லைட்டாக அடிபட்டிருக்கும். பெண்களாக இருந்தால் அடுப்பில் சமைக்கும்போது ஒரு சுடுதண்ணியை ஊற்றிருப்பீங்க, ஒரு டீ காயம் பட்டிருக்கும். இப்படி சின்ன சின்ன மருத்துவ செலவு இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன சின்ன மன வருத்தம் வந்திருக்கும், பெருசாக வந்திருக்காது. ஆனால் இந்த சனிப்பெயர்ச்சி 7லேருந்து 8க்கு போகிறார். பொதுவாக 8ஆம் இடம் என்பது சனிக்கு ஏற்ற இடம் தான். சிம்ம லக்னமாக இருந்தாலும் சிம்ம ராசியாக இருந்தாலும் 8ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானம். 8ஆம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டம். 8ஆம் இடம் என்பது திடீர் விபத்து. 8ஆம் இடம் என்பது வராத பழைய பாக்கி. 8ஆம் இடம் என்பது புதையல். 8ஆம் இடம் என்பது ஆராய்ச்சி. 8ஆம் இடம் என்பது மறைவு, அமானுஷ்ய சக்தி. 8ஆம் இடம் என்பது அமானுஷ்ய சக்தி. அதனால தான் அதுக்கு 8ஆம் இடம் மறைஞ்சிருக்கிறத வெளியே கொண்டு வருது. புதையல், பினாமி சொத்து, டாரஸ் வண்டி, 10 வீலு 12 வீலு இருக்கிற டாரஸ் வண்டி, இதெல்லாம் சொல்கிறது ரைட். அந்த இடத்துக்கு யார் போகிறா? சனி பகவான் போகிறார். பொதுவாக 8ல் நான் சொன்ன மாதிரி ஆயுள் தீர்க்க ஆயுள், அதை பற்றி கவலைப்பட வேணாம். ஆனால் 8ல் இருக்கும்போது என்ன பண்ணும்னா உங்களுடைய சிந்தனையை மழுங்கடிப்பார். அப்படின்னா என்ன? சனி நானே மந்தன் தானே. ஆனால் ஒரு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, மறந்துடக்கூடாது. 8ஆம் இடம் என்பது இப்போ தான் சொன்னேன், திடீர் விரயம் இருக்குது, திடீர் விபத்து இருக்குது, திடீர் அதிர்ஷ்டமும் உண்டு. சனி முதல்ல எந்த இடத்த பார்க்குறாரோ அந்த இடத்துக்கு ஒரு விரயத்தை சின்னதாக கொடுத்துட்டு மிகப்பெரிய லாபத்தை கொடுப்பார். ஏன்? சனி ஜீவனக்காரன். சரி சார், நான் எச்சரிக்கையாக இருக்கணும். எந்த விஷயத்தில் இருக்கிறது அப்படின்னா, 8ன்னா மனைவிக்கு 2ஆம் இடம், உங்களுக்கு 8ஆம் இடம். 8 அப்படின்னா ரகசியம். அப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ரகசியத்தை ஒரு அரசு அதிகாரியாக இருக்கீங்க, ஒரு கம்பெனியில் முதலாளியாக இருக்கீங்கன்னா உங்கள் வாயாலே அதை வெளியில் சொல்லிடக்கூடாது. நல்லதையும் சொல்ல வேணாம், கெடுதலும் சொல்ல வேணாம். ஏன்? அந்த சனி பகவான் வாக்குஸ்தானத்தை பார்க்குறார். நீங்களே வாயால் உங்கள் விஷயத்தை சொல்லி மாட்டிக்குவீங்க. யாரையும் குறைச்சியோ தரக்குறைவோ பேசக்கூடாது. ஏன்னா சனின்னா நீதிபதி, சனின்னா லேபர், சனின்னா தீராத நோய், இதெல்லாம் சொல்கிறது. அப்போ அவர் வாக்குஸ்தானத்தை பார்க்கும்போது தேவையில்லாமல் பேசி மாட்டிக்கக்கூடாது. 1. 8ல் சனி வரும்போது இரவு நேர பயணங்களை குறைச்சிக்கிறது நல்லது. ஏன்னா சனின்னா இருட்டு, 8ன்னா ரகசியம். அப்போ இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லது. கடன் அதிகமாக வாங்கிடக்கூடாது. ஏன்னா 2ஆம் இடத்தை பார்க்குது. சனி சாமானியமாக நாணயத்தை செலுத்த விட மாட்டார். வாக்கை கொடுத்துட்டிங்கன்னா மாட்டிக்குவீங்க. அப்போ உடல்நிலையில் கவனமாக இருக்கணும். 8ல் சனி வரும்போது மர்மஸ்தானங்களில் அழுக்கு சேராமல் பார்த்துக்கணும், அரிப்பு சேராமல் பார்த்துக்கணும். 8 அது நீர் வீடு. அப்போ யூரின் போகிற இடம், மோஷன் போகிற இடங்களில் கவனம். அடுத்து இந்த சனி பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு, தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ சனி கர்மக்காரன். உங்களுக்கு 10ஆம் இடத்தை தொழில் ஸ்தானத்தை பார்க்கும்போது முதல் போட்டு தொழில் பண்ணுறவங்க அளவாக முதல் போடணும், விற்று முதல் போடணும். உதாரணத்துக்கு இப்போ சிம்ம ராசினால ஹோட்டல் தொழில் நிறைய பேர் பண்ணுவீங்க. ஒரு உதாரணத்துக்கு இன்றைக்கி ஒரு 10,000 ரூபாய்க்கு வியாபாரம் நடக்குதுன்னா நல்லா தான் நடக்குதே அப்படின்னு டெய்லி போட்டுறக்கூடாது. ஏன்னா உணவு தொழிலில் நீங்கள் செய்கிற முதல் எல்லாமே விற்றாதான் லாபமே. கொஞ்சம் தங்கணிச்சுன்னா லாபம் குறையும். பாதிக்கு பாதி தங்கினா மறுநாள் சரக்கு வாங்குறதுக்கு பணம் பத்தாது. அப்போ என்ன பண்ணிக்கணும்? சனி 8லேருந்து 10ஆம் இடத்தை பார்க்கும்போது நீங்கள் செய்கிற தொழிலில் அளவாக செய்யணும், அகலக்கால் வச்சிடக்கூடாது. சரி, சனி 10ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ 10ன்னா கர்மஸ்தானம். அப்போ வீட்டில் யாராவது உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தா, முதியவர்கள் இருந்தால் அவங்க உடம்புல கவனமாக இருக்கணும். சரி சார், நான் பிஸ்னஸ் பண்ணல, வேலை பார்க்குறேன் அப்படின்னா 8ன்னா இடமாற்றம்னு சொல்கிறது. அது 10ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ நீங்கள் செய்கிற வேலையில் ஒரு இடமாற்றம் உண்டு, சிறிய இடமாற்றம் உண்டு, அல்லது அலுவலகத்துகளே உண்டு. 8ன்னா ரகசியம்னு சொன்னேன். 8ன்னா அதுவும் பணம் வரத்துக்கான இடம் தான். 2ஆம் இடத்தை பார்க்குது. 8-2 கனெக்ஷன். அப்போ திடீர்னு ஒரு இடத்த மாற்றி விட்டு அதில் உங்களுக்கு லாபம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. 2வது, உங்களுக்கு 5ஆம் இடத்தை சனி பகவான் 10ஆம் பார்வையாக பார்க்க போகிறார். 5ஆம் இடத்தை 10ஆம் பார்வையாக பார்க்க, அல்லது உங்கள் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் மாற்றுற மாதிரி வரும், காலேஜ் மாற்றுற மாதிரி வரும், பூர்வீகத்தை விட்டு நீங்கள் வெளியில் இருக்க மாதிரி இருக்கும் இந்த அஷ்டம சனியில். ஏன்? 5ஆம் இடம் என்பது பூர்வீகம், அது சனி பார்க்கறதுனால பூர்வீகத்தை விட்டு இடம் மாறுற மாதிரி இருக்கும். ஆக உடல்நிலை கவனம், பள்ளி குழந்தைகளாக இருந்தால் படிப்பில் கவனம், ரொம்ப கவனம். ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க, கல்லூரியில் படிக்கிற பிள்ளைங்க அஷ்டம சனியில் மார்க்கு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
பெர்சன்டேஜ் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து சனி பயிற்சியை மட்டும் வச்சு சொல்லியிருக்கேன். அடுத்தவங்களுக்கு நீங்கள் 9-10 இருக்கிற குரு பகவான் 11க்கு வந்தார்னா அற்புதமான யோகங்கள்லாம் இருக்குது. நான் அதை குரு பயிற்சியில் சொல்கிறேன். அடுத்து கேது பகவான் ராசிக்குள்ளேயும் ராகு இங்கேயும் வருவார். அது கணவன் மனைவி எப்படி இருக்கணுங்கிறதெல்லாம் அந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த சனி பயிற்சியில் எச்சரிக்கையாக இருக்கிறதுக்கு இவ்வளோ விளக்கம் கொடுத்துருக்கேன். வழிபாடு என்ன சார் அப்படின்னா பொறுமையாக இருக்கணும். 8ன்னா வாக்கிங் போகிறது, ஜாக்கிங் போகிறது, வேர்க்க வேலை பார்க்குறது நல்லது. வேறு என்ன சார் பரிகாரம் அப்படின்னா 8ன்னா சனி, அங்கே சனி 8ல் இருக்கிறதுனால சனி பகவானா லேபர்ஸ், கூலி தொழிலாளி, ஹேண்டிகாப்டு, திருநங்கைகளுக்கு உதவி பண்ணுங்க. சனின்னா முதியோர் இல்லங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. 8ன்னா 8 கம்பி இருக்கிற கொடை, அப்போ வயசானவங்களுக்கு கொடை வாங்கி கொடுக்கறது. அது காலபுருஷனுக்கு 12ஆம் இடம், அப்போ பாதம் செப்பல் வாங்கி கொடுக்கறது ஏழைகளுக்கு. இதெல்லாம் பண்ணிங்கன்னா இந்த சனி பயிற்சி ஒன்றும் செய்யாது. மற்ற குருவை பற்றி ராகுகேதுவை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓம் நமச்சிவாய. அடுத்து இந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசி யாருன்னா 2வது ராசி கன்னி ராசி. எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன் சார் கன்னி ராசி? சனி பகவான் நல்லவர் தானே கன்னிக்கு அப்படின்னா உண்மைதான், மாற்று கருத்து இல்லை. கன்னி ராசியினுடைய அதிபதி புத பகவான். சனி பகவான் அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு, திக்கஸ்ட் ஃப்ரெண்டு. அன்னும் கெடுத்துட மாட்டார், பயப்பட வேண்டாம். ஆனால் ஸ்தானங்களுக்கு வரும்போது அவர் நீதிபதி. சனி பகவான் அவர் வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் கண்டிப்பார். ஏன்னா இந்த வீட்டுக்கு அதிபதி, கும்ப வீட்டுக்கு அதிபதி சனி பகவான் தான். கும்பராசிக்காரங்களை கேட்டால் தெரியும் இந்த 2 வருஷமாக என்ன பாடுபட்டோம்னு. சார் அதை அப்புறம் சொல்கிறேன். இப்போ கன்னி ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் 7ஆம் இடத்துக்கு வர்றார். இதுக்கு பேர் என்ன? 7ன்னா சமசப்தமம் சொல்கிறது. 7ன்னா கணவன் மனைவி ஒன்று சேர்றது. 7ன்னா பார்ட்னர்னு சொல்கிறது. 7ன்னா நாம் எங்கெல்லாம் போய் சம்மந்தப்படுறோமோ அது எல்லாம் 7ஆம் இடம். அரசியல்வாதினா ஓட்டு போகிற மக்கள், சம்மந்தினா பொண்ணு எடுக்கிறவங்க கொடுக்குறவங்க, இது எல்லாம் 7 தான். சரி, பங்காளி அங்காளியை சொல்கிறது 7 தான். நண்பர்களும் ஒரு வகைக்கு எடுத்துக்கலாம். ஆக 7ஆம் இடத்துக்கு சனி போகும்போது இப்போ நான் சொன்ன விஷயத்துலலாம் அளவோடு இருக்கணும். ஏன்னா இதுக்கு பேர் என்ன? கண்டச்சனின்னு சொல்றது. கண்டம் அப்படின்னு சொல்கிறது. அது எங்கே வருது? சமமாக சப்தமத்தில் வருது. இப்போ கண்டச்சனின்னா என்ன பண்ணணும்? உடல்நிலை சரியில்லாதவங்க ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். சின்ன விஷயம்னாலும் உடனே டாக்டர்கிட்ட போய் காமிச்சிட்டிங்கன்னா ஒரு 300-500 ரூபாயில் வேலை முடிஞ்சிடும். பார்த்துக்குவோம் என்ன நடந்துடும் அப்படின்னா 500 ரூபாயில் வர்றது 5000 50,000 போய் நிற்கும். அப்போ என்ன பண்ணிக்கணும்? உடல்நிலை பாதித்தவங்க அல்லது உங்கள் சொந்த ஜாதகத்தில் திசை புத்தி சரியில்லாதவங்க என்ன பண்ணிக்கணும்? சின்னதாக உடல்நிலை சரியில்லைனாலும் மருத்துவத்தை போய் ஆலோசனை எடுத்துக்கணும். அப்போ வயசு பிள்ளைங்களா இருந்தால் கண்டம்னு என்ன? காலேஜ் மெட்டு, ஸ்கூல் மெட்டு, பொம்பளை பிள்ளைங்களா இருந்தாலும் ஆம்பளை பிள்ளைங்களா இருந்தாலும் நீங்கள் போய் சம்மந்தப்படுற இடத்துல எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா கண்டம்னா கண்டம், நீர் கண்டமும் இருக்குது. ஏன்னா அது நீர் வீடு, நீர் தண்ணியில் கண்டம். அப்புறம் என்ன? நம்ம போய் பழகிற நண்பர்கள், காலேஜ் ஃப்ரெண்டு, ஸ்கூல் ஃப்ரெண்டு, அவங்களோட சேர்ந்து ஆற்றுல குளிக்க போகிறேன், அவங்களோட சேர்ந்து டூர் போகிறேங்கிற இடத்துல கவனமாக இருக்கணும். கண்டம்னா என்ன? மருத்துவமனை. அப்போ என்ன பண்ணிக்கணும்? 2 வீலர் ஓட்டிகிட்டு காலேஜுக்கு போகிறவங்க, 2 வீலரில் ஸ்கூலுக்கு போகிறவங்க, வேனில் போகிறவங்க, அப்போது ஒரு தடவைக்கு 2 தடவை காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வெளியில் போயிட்டு வர்ற வரைக்கும் கவனம் கவனம் கவனம். ஏன்னா கண்டச்சனினா ஒரு நாளாவது மருத்துவமனைக்கு போகணுங்கிறது பொது விதி. எல்லாருக்கும் இல்லை, உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசை புத்தி நடந்தால் பயப்பட வேண்டியதில்லை. சரி, கண்டச்சனி நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ என்ன சொன்னேன்? முதல் போடும்போது கவனம் போடணும். ஏன்னா இந்த சனி பகவான் உங்களுக்கு 3ஆம் பார்வையாக பார்க்குறாரு. எங்கே பார்க்க? அப்பா ஸ்தானத்தை, புதூர் ஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ அப்பாவுக்கு உடல்நிலை கவனம். இப்போ தான் சொன்னேன், உங்களுக்கோ உங்கள் அப்பாவுக்கோ உங்கள் அம்மாவுக்கோ, ஏன்னா 10ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்ப்பார். உங்களுக்கோ அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ உடல்நிலையில் கவனம். அது மட்டும்தான் எச்சரிக்கையாக இருக்கணும். பயப்பட வேண்டியது இல்லை. அதே நேரத்தில் சனி பகவான் 9ஆம் இடத்தை பார்க்கும்போது அப்பாவுக்கு ஒரு இடமாற்றமோ அல்ல வெளியூரில் தொழிலோ அல்லது நீங்கள் மாறி போகிறதோ நடக்கும். சனின்னா அந்நிய தேசம், சனின்னா அந்நிய பாஷை, அந்நிய மொழி. அப்போ சனின்னா ஜீவனக்காரன், தொழில்காரன், கர்மக்காரன் சொல்கிறது. அப்போது தொழிலுக்காக இடம் மாறுவது, வீட்டை மாற்றுறது. ஏன்னா 4ஆம் இடத்தை பார்க்குது சனி பகவான். அப்போ வீட்டை மாற்றுறது, வேலை செய்கிற இடத்த மாற்றுறது, கம்பெனியை மாற்றுறதெல்லாம் நடக்கும். சனி பார்த்தாலே உடம்பு அசதியாக இருக்கும், சோர்வாக இருக்கும். சனின்னா மந்தன். அப்போது சுறுசுறுப்பாக இருக்கணும். காலையில் 7 எந்திரிக்கணும். 5ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம். 5ன்னா பூர்வீகம். அதுக்கு 12 பார்க்கும்போது பூர்வீகத்தில் சொத்து விஷயங்கள் இருந்தால்
கோர்ட்டு கேஸுன்னு போயிடாமல், ஏன்னா கண்டச்சனியில் தான் ரொம்ப பேர் கோர்ட்டுக்கு போவாங்க. போகாமல், ஏன்னா 4ஆம் இடம்னா வீடு, வண்டி, வாகனம், மனை எல்லாமே சொல்கிறது. அப்போ அதுக்கு 4ஆம் இடத்தை சனி பார்க்கும்போது பாகப்பிரிவு என்னன்னா கோர்ட்டு கேஸ் போயிடாமல் முறையாக பார்த்துக்கணும். ஆக இந்த சனி பயிற்சியில் நான் சொன்ன மாதிரி குறிப்பாக வயதானவர்கள் 30 வயசு கீழே இருக்கவங்க நான் சொன்ன விஷயங்கள்லாம் எச்சரிக்கையாக இருந்துட்டா இந்த சனி பயிற்சியை கலந்துடலாம். இந்த சனி பயிற்சி ஆகிற நேரத்தில் உங்களுக்கு கிட்டத்தட்ட மே மாதம் வரைக்கும் குரு பகவான் இங்கே தான் இருக்கிறாரு. அவர் ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால பொதுவாக கண்டச்சனி, அஷ்டமச்சனி, 7.5 சனின்னா சுப விரயம் பண்ணிக்கணும். வீடு கட்டலாம், வீடு இடித்து கட்டலாம், வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம், அசையா சொத்து, ஜொல்லு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சுப விரயம், கல்யாணம் பண்ணிக்கலாம், காது குத்து வைக்கலாம், எது வேணாலும் செய்யுங்க. நீங்கள் வழிபட வேண்டியது ஒரு முறை. எல்லாத்துக்கும் மேலே இந்த சனி பகவான் கண்டச்சனியாக இருந்தாலும் இவர் உங்களுக்கு 5ஆம் வீட்டு அதிபதி, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, உங்கள் குலதெய்வம். உங்கள் குலதெய்வம் உங்களை பார்க்குது, கை விட்டுறாது. குருவும் மே மாதம் வரைக்கும் நல்ல இடத்துல தான் இருக்காரு. அப்போ குலதெய்வத்தை இறுக்கி பிடிக்கணும். நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், குலதெய்வம் கற்பர், ஐயனார், முனீஸ்வரை, மதுரை வீரன், காளியம்மா இப்படியெல்லாம் வரும். ஐயப்பனும் வருவார். அப்போ குலதெய்வம் உங்களை பார்க்குது. அது இருக்கிற இடம்தான் சப்தமஸ்தானம். அதனால் கவலைப்படாதீங்க, கைவிட மாட்டார். குருவும் மே மாதம் வரைக்கும் நல்ல இடத்துல இருக்கார். இருந்தாலும் ஒரு முறை கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோயில் போய் வாங்க. அடிக்கடி கும்பாபிஷேகம் நடக்கிற இடத்துக்கு போய் வாங்க. காவல் தெய்வங்கள், எல்லை தெய்வங்கள் இப்போ சொன்னேன்ன அப்பப்போ வழிபாடு பண்ணிக்கோங்க. கவலைப்படாதீங்க. இந்த சனி பயிற்சியில் எச்சரிக்கையாக இருங்க. குரு பயிற்சி மாறுது, அதுக்கு நான் விளக்கம் தரேன். வழிபட வேண்டியது ஒரு முறை திருநள்ளார் அல்லது கும்பகோணம் கும்பேஸ்வரர் அல்லது காவல் தெய்வம், எல்லை தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க. ஓம் நமச்சிவாய. இப்போ இதில் 3ஆவதாக எச்சரிக்கை இருக்க வேண்டியது யாருன்னா, முக்கியமான ராசி, காலப்புருஷனுக்கு முதல் ராசி மேச ராசி. மேச ராசிக்கு 7.5 சனியா அப்படின்னா இப்போ இல்லை. மார்ச் மாதம் 29 தான். ஏன்னா கொஞ்ச காலமாகவே கிட்டத்தட்ட 2.5 வருஷமாகவே சனி பகவான் 11ஆம் இடத்துல இருந்தார், லாபஸ்தானத்தில். உங்களுக்கு கை தூக்கி விட்டதே சனி பகவான் தான். 11ஆம் இடத்துலேருந்து நிறைய லாபங்களை கொடுத்தாரு. திருமணங்கள் நடத்தி வச்சார், தொழிலில் லாபத்தை கொடுத்தாரு, வீட்டில் பெரியவங்க சின்னவங்க அனுசரித்து போனீங்க, நிறைய நன்மைகள் நடந்துரு. யாருக்காவது ஒருத்தருக்கு நடக்கலைன்னா உங்கள் ஜாதகத்தில் தசபுத்தி சரியில்லைன்னு சொல்லணும். சரி, இப்போ என்ன சார் அர்த்தம்? 11ஆம் இடத்துலேருந்து 29ஆம் தேதி 12ஆம் இடத்துக்கு வர்றார். சனி 12ஆம் இடத்துக்கு வரலாமா சார்னா பொதுவாக வரலாம் மேசத்துக்கு. ஏன்? சனி பகவான் உங்கள் ராசியாதிபதி செவ்வாய், சனிக்கும் செவ்வாய்க்கும் ஆகாது. அப்போ ஸ்தான ரீதியாக உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல மறைகிறது ஒரு வகைக்கு நல்லது. ஆனால் 10ஆம் இடம் ஜீவனம் தொழில், 11 லாபம். ஜீவனம் தொழிலும் லாபமும் 12 மறையலாமா? மறையக்கூடாது. அப்போ என்ன சார் நடக்கும் அப்படின்னா விரயம் நடக்கும். அது பேர் தான் விரய சனி. 7.5 சனி ஆரம்பம், விரய சனின்னு சொல்கிறது. அப்போ விரயம்னா என்ன? கல்யாணம் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், அது சுப விரயம். உங்கள் வீட்டில் காது குத்து பண்ணுறது, சடங்கு வைக்கிறது பண்ணிக்கலாம். இடம் வாங்கணுமா வாங்கிக்கலாம், இடம் இருந்தால் வீடு கட்டணுமா கட்டலாம். சுப விரயங்கள் என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணிக்கலாம் சார். 2வது, இந்த சனி பகவான் 3ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்குறார். 2 என்னென்ன? புதிய வரவு. அப்போ புதுசாக வர்றதுக்குள்ள தடை பண்ணுவார்ல. அப்போ என்ன பண்ணிக்கணும்? செய்கிற தொழிலில் முதல்ல கவனமாக போடணும், எச்சரிக்கையாக போடணும். 2ஆம் இடம்னா பேசுறது, 2ஆம் இடம்னா கண்ணு, 2ஆம் இடம்னா பல்லு. சனி பார்க்கும்போது தேவையில்லாமல் பேச தெரியாமல் பேசி மாட்டிக்கக்கூடாது. அதுலேயும் ஜாதகத்தில் நல்ல தசபுத்தி. பொதுவாகவே மேசராசிக்காரங்க மூர்க்கத்தனமாக இருப்பீங்க. டப்பு டப்புன்னு பேசுவீங்க. சும்மா பேசினாலே கோபமாக வர்ற மாதிரி இருக்கும். நல்லவங்க, அது வேற, சைட் ஃபார்வேர்டு. ஆனால் யதார்த்தமாக, ஏன்னா செவ்வாய்னா அது முருகனுடைய ஆதிக்கம், முருகன் ஸ்பீடு கிரகம். அப்போ இந்த சனி பகவான் 3ஆம் பார்வையா 2ஆம் இடத்தை பார்க்கும்போது பேச்சில் கவனமாக இருங்க, நிதானமாக இருங்க. கண்ணுக்கோ பல்லுக்கோ மருத்துவ செலவு வந்தால் ஆரம்பத்திலே பார்த்துடணும். அடுத்து 2ஆம் இடம்னா புது வரவு. உங்களுக்கு வர வேண்டிய வருமானத்தை, உங்களுக்கு வந்து சேர வேண்டிய குடும்ப உறுப்பினர்கள்ட்ட, உங்கள் குடும்பத்தில் இல்லை அரசு அதிகாரிகள்கிட்ட இல்லை தொழிலாளி முதலாளிகிட்ட பேச்சில் கவனம். அடுத்து இந்த சனி பகவான் 6ஆம் இடத்தை பார்க்குறார். 6 அப்படின்னா சர்வீஸ், வேலை. அப்போ நீங்கள் செய்கிற வேலையில் ஒரு மாற்றம் இருக்குன்னு அர்த்தம். ஒரு இடத்த மாற்றி போட்டுருவாங்க, ஒரு கம்பெனி மாறுறது. சனின்னா வழக்கு, அதுக்கு சனி வருவார். நோய்க்கு சனி வருவார். அப்போ 6னா அடி வயிறு.
அப்போ அடி வயிற்றுல கவனமாக இருந்துக்கணும். வேலை செய்கிற இடத்துல லேபர்கள்ட்ட ஒத்து போகணும். என்ன இருந்தாலும் 7.5 சனியில் ஒரு பாதிப்பு இருக்கும். அது உடல்நிலையிலையா, 7.5 என்ன மறதின்னு அர்த்தம். அப்போ படிக்கிற பிள்ளைங்க ஒரு தடவைக்கு 2 தடவை திரும்ப திரும்ப படிக்கணும். உங்களுடைய நண்பர்கள் வட்டத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா 7.5லேருந்து தப்பிச்சு நல்ல சார் நிறைய பேர் 7.5 சனியில் நான் நல்லா இருக்கேன் சார்னு சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க. எதுக்கு? இந்த இப்போ நம்ம சொல்ல முடியக்கூடிய வழிகாட்டுதலை பார்த்துக்கணும். 12ஆம் இடம்னா கால் பாதம். 7.5ன்னா கரெக்டாக காலில் அடிபடும். 2 வீலர் ஓட்டுறீங்களா, கால் சுட்டுக்கிறது, காலில் இடிச்சிக்கிறது. பெண்களாக இருந்தால் அடுப்புக்கிட்ட வேலை பார்க்கும்போது காலில் சுடுதண்ணி ஊற்றிக்கிறது, பாத்ரூமில் தண்ணி தூக்கும்போது ஏற்றும்போது இறக்கும்போது வலிக்கிட்டு ஒழுகிறது. ஏன்னா 12ஆம் இடம் பாதம், அங்கே போய் சனி போகிறார். பாதத்துக்கு அதிபதி சனி தான். அல்லது செப்பல் வலிக்கிட்டு ஒழுகும். செப்பல் காணாமல் போகிறதெல்லாம் இந்த 7.5 சனிகள் தான். ஆக 12ஆம் இடத்துக்கு சனி வருவது ஒரு வகைக்கு நல்லது என்றாலும் பெரும்பாலும் அது நல்லது கிடையாது. 7.5 சுப விரயம் பண்ணி நடக்கும். அப்போ வீடு கட்டிக்கங்க, நான் சொன்ன மாதிரி இடம் வாங்கி போட்டுக்குங்க, இருக்கிற பணத்தை இறுக்கி பிடிங்க, பேசுகிறதுல கவனம். எங்கே பேசினாலும் சரி, அலுவலகத்தில் பேசினாலும் சரி, கம்பெனியில் பேசினாலும் சரி, பொதுமக்கள் மத்தியில் நிறையா பேர் அரசு ஊழியராக இருப்பீங்க மேசராசி. அப்போ அரசு அதிகாரிகள்கிட்ட லேபர்கிட்ட விட்டு கொடுத்து போங்க. ஆனால் அந்த சனி திரும்ப 10ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்களுக்கு 9ஆம் இடம் 10ஆம் பார்வையாக சனி பார்க்கும்போது அப்பா உடம்புல கவனம், அப்பாவின் உடல்நிலையில் கவனம் கவனம் கவனம். 11 சனி பகவான் தான் சித்தப்பா, அவர் போய் 12ஆம் இடத்துல மறைகிறாரு. 11ஆம் இடம்னா உங்கள் அண்ணன் அக்காவை சொல்கிறது, 12ல் மறையுது. அவங்களுடைய விவாதங்களை குறைச்சிக்குங்க, ஒத்து போயிடுங்க. அவங்களுடைய உடல்நிலையில் கவனம். இது எல்லாமே மேசராசிக்கு. ஆனால் குரு 2ஆம் இடத்துல மே மாதம் வரைக்கும் இருப்பார். அதனால பாதகம் கிடையாது. மேற்கு மேலே தான் எச்சரிக்கை. அடுத்து ராகு பகவான் 11க்கு வந்தார்னா அதை விட லாபம் இருக்குது. அதெல்லாம் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். சனி பயிற்சியை பொறுத்தளவில் நீங்கள் வழிபட வேண்டியது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உடல் ஊனமுற்றவங்க, திருநங்கைகள், முதியவர்களுக்கு உதவி பண்ணுங்க. இந்த சனி பயிற்சியிலேருந்து நம்ம தப்பிச்சு வந்துடலாம். முடிஞ்சால் ஒரு தடவை சனி பகவான் வழிபாடை பண்ணிக்கங்க. ஆத்தோரம் உள்ள முருகன், குளத்தோரம் உள்ள முருகன் வழிபாடை பண்ணுங்க. இந்த சனி பயிற்சியை நம்ம ஜெயிச்சிடலாம். ஓம் நமச்சிவாய. அடுத்து இந்த சனி பயிற்சியில் எச்சரிக்கையாக இருக்கிறது யாருன்னா மீன ராசி தான். ஏற்கனவே நிறைய பேசியிருக்கோம். மீன ராசிக்கு போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம்லாம் பரவாயில்ல தான். ஆனால் என்ன ஒன்று, இப்போ 7.5 நடந்துக்கிட்டு இருக்கு. ஆரம்பித்து சனி பகவான் என்னைக்கு கும்ப வீட்டுக்கு வந்தாரோ அப்போவே உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பம் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன, நிறைய சுப வரையும் பண்ணியிருப்பீங்க, இடம் வாங்கி போட்டிருப்பீங்க. வசதி வாய்ப்பு உள்ளவங்க, நான் சொல்கிறது 35 வயசுக்கு மேலே இடம் வாங்கி போட்டிருப்பீங்க, வீடு கட்டியிருப்பீங்க, கல்யாணம் பண்ணியிருப்பீங்க, அதெல்லாம் நடந்திருக்கும். ஆனால் 30-35 வயசு கீழே இருக்கவங்க, ஒரு 20 வயசு பிள்ளைங்களுக்கு மார்க்கு கம்மியாக இருக்கும், பெர்சன்டேஜ் கம்மியாக இருக்கும், ஏதாவது மருத்துவ செலவு நடந்திருக்கும். இப்போது இவர் என்ன பண்ணுறாரு, இங்கே வர்றாரு. இவருக்கு 12ஆம் வீட்டு கிரகம் ஜென்மத்துக்கு வந்தால் இதுக்கு பேர் ஜென்மசனி. 7.5 சனி நடக்குதானா நடக்குது. ஜென்மசனியானா ஜென்மசனி தான். இப்போ என்ன சார் பண்ணுவார் அப்படின்னா, உங்களை செயல்பட விடமாட்டார், சோம்பேறித்தனத்தை கொடுப்பார். அப்படின்னா என்ன பண்ணிக்கணும், நைட்டில் வெள்ளனே படுக்கணும், காலையில் வெள்ளனே எந்திரிக்கணும். முதல்ல அந்த பழக்கத்தை உண்டு பண்ணணும். சாயந்தர நேரத்துலையோ காலை நேரத்துலையோ படிக்கிறவங்களாக இருந்தாலும் வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் கண்டிப்பாக வாக்கிங் போயே ஆகணும். சோம்பேறித்தை விட்டு விட்டுறணும். உதாரணமாக ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை பார்க்குறீங்க, கம்பெனிலேயோ அலுவலகத்திலேயோ இல்லை தனியார் துறையிலேயோ வேலை பார்க்குறீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் கூட வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். அதிகமான உழைப்பை கொடுக்கணும், உடம்பு வேர்க்கணும். அப்போது இந்த சனி பகவான் உங்களை ஒன்றும் பண்ண மாட்டார். ஏன்னா அங்கே உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்குது, அது சனி பகவானுடைய நட்சத்திரம் தான். அப்போது ஜென்ம சனின்னு கண்டு பயப்பட வேண்டாம். உழைப்பை அதிகமாக போடுங்க. உடம்பு ஏதாவது படுத்தி எடுக்கும். ஏன்னா சனின்னா மந்தன்ல ஒரு ஆள் நம்ம மேலே ஏறி உட்கார்ந்தா நம்ம நகர முடியுமா? நகர முடியாது. அது மாதிரி தான் சனி. ஆனால் நல்லவர், உங்களை ஒழுங்குபடுத்துகிறாரு, உங்களை பக்குவப்படுத்துகிறாரு, உங்களை ஆற்றலை, உங்களை யோசனை பண்ண வைக்கிறாரு. அண்ணன்னா யாரு, தம்பின்னா யாரு, பணம்னா என்ன? ஏன்னா 11ல் சனி இருக்கும்போதே நிறைய பணம் கொடுத்தாரு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, ஒரு சிலர் கொஞ்சம் நிறைய செலவு பண்ணிட்டீங்க. இப்போ அதோட அருமை இப்போ தெரியும். ஏற்கனவே பணம் கொடுத்தது, கடன் கொடுத்ததே இன்னும் வந்திருக்காது உங்களுக்கு. ஆக ஜென்ம சனி 7.5 சனி என்பது 30-35 வயசு கீழே இருக்கவங்களுக்கு ஒரு பாடத்தை கொடுக்க வருது,
ஒரு அனுபவத்தை கொடுக்க வருது. ஒரு இரும்பு எப்படி பற்றையில் நெருப்பில் நல்லா வாட்டி எடுக்கிறாங்களோ அப்போ தான் ஒரு நல்ல பொருளாக வெளியில் வரும். அது மாதிரி தான் 7.5 சனி. ஆனால் அது குருவோட வீடு. உங்களுக்கு சனி பகவான் எதிரி அல்ல, சமமான கிரகம்தான், பெரிய பாதிப்பு இருக்காது. அதனால 7.5 சனி பயப்பட வேணாம், ஜென்ம சனி பயப்பட வேணாம். உடல் உபாதைகள் மருத்துவ செலவு வந்தால் அரசு மருத்துவரை பார்த்து அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டரை பார்த்து ஆரம்பத்திலே பார்த்துக்கணும். வயதானவங்களாக இருந்தால் வாக்கிங் போகணும், போக முடியாதவங்க வீட்டில் ஒரு எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். மருத்துவத்தை விடாமல் பண்ணிக்கணும். வயசானவங்க உங்கள் ஜாதகத்தில் தசை பற்றி சரியில்லைன்னா ரொம்ப பாதிச்சிடும், கவனம். அடுத்து நான் சொன்ன மாதிரி பள்ளி மாணவர்கள் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். கல்லூரி மாணவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆண்களாக இருந்தாலும் மாணவிகளாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் பழகிற இடத்துல அளவோடு பழகிக்கணும், எச்சரிக்கையாக இருந்துக்கணும். அவ்வளோதான். நாட்டில் எவ்வளோ நல்லது நடக்குது, எவ்வளோ கெடுதல் நடக்குது. நாம் நம்ம குடும்பம் என்ன, நம்ம உடம்பு என்ன, நம்ம படிப்பு என்னன்னு அதுலேருந்து தப்பிச்சு வர்றதுக்கு தான் இந்த வீடியோ. ஆக மீன ராசிக்கு 7.5 என்பது உண்மை, பெரிய சனி என்பது உண்மை. ஆனால் திருமணம் நடக்கும், அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. குழந்தை பாக்கியம் உண்டு, அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. இடம் வாங்கலாம், அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. வீடு கட்டலாம், சம்மந்தம் இல்லை. 2 வீலர் மாற்றிக்கலாம், சம்மந்தம் இல்லை. ஆனால் 7.5 உடல்நிலை கவனம். 2 வீலரில் போகும்போது கவனமாக போங்க, காரில் போகும்போது கவனமாக போடுங்க. சாட்சி கையெழுத்து போடுறது, பணம் கொடுக்கறது வாங்கிறது எச்சரிக்கையாக இருந்துக்கணும். யார்ட்டையா பணம் கொடுத்தீங்கன்னா சாமானியமாக திரும்ப வராது. இல்லை நீங்கள் வாங்கியிருந்தாலும் சாமானியமாக கொடுக்க முடியாது. அப்போது தொழில் பண்ணுறவங்களா இருந்தால் முதல் போடும்போது 7.5 விரயம் தானே, அப்போ அளவோடு முதல்ல போடணும், அதை விற்று எடுக்கணும். ஆக இந்த 7.5 என்பது ஜென்ம சனியானாலும் விரய சனியானாலும் ஜென்ம சனியானாலும் உங்களை ஒழுங்குபடுத்த வருது. ரெண்டாவது, இந்த சனி பகவான் நேராக 7ஆம் இடத்தை பார்க்குறார். முதல்ல உங்கள் பார்ட்னருக்கும் உங்களுக்கும் மன வருத்தம் வராமல் பார்த்துக்கணும். பார்ட்னர்னு யார்? மனைவி. கணவனாக இருந்தால் மனைவி பார்ட்னர் தான், மனைவியாக இருந்தால் கணவன் பார்ட்னர். பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர், கம்பெனியில் முதலாளி, மேனேஜர், லேபர் பார்ட்னர், அலுவலகமாக இருந்தால் ஆஃபீஸர், தொழிலாளி. அப்போ சனி பார்வையில் தேவையில்லாமல் மனவர்த்தம் வந்துடும். உங்களுக்கு ஜென்ம சனின்னா இது மனைவின்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு கண்ட சனியா, அப்போ உங்களுடைய சனி அவங்களே பாதிக்கும். அவங்க எந்த ராசி, எந்த நட்சத்திரம், இலக்கணம் எது வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு ஜென்ம சனினா மனைவிக்கு அது நேர் 7ல் இருக்கும்போது கணவன் மனைவி ஒன்று சேர்ற இடம், கணவன் மனைவி சம்பந்தம் மறந்த இடம், சம்பந்தி, இதெல்லாம் சொல்கிறது. அப்போ விட்டு கொடுத்து போகணும். அதுலேயும் குறிப்பாக ராகு பகவான் மே மாதம் வரைக்கும் இங்கே தான் இருக்கிறார். மே மாதம் 18ஆம் தேதி தான் இங்கே வருவார். அப்போது இந்த சனியும் ராகும் ஒன்று சேர்றதுனால கிட்டத்தட்ட 2 மாதங்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். யார்? மீனராசிக்காரங்க எந்த வயசில் இருந்தாலும் அந்த 2 மாதத்துக்கு ரொம்ப கவனமாக இருங்க. வழிபாடு அப்படின்னா 7.5 சனினா திருநள்ளார் கோயில்களுக்கு போகலாம், அல்லது சோழவந்தான் மதுரைக்கு பக்கத்தில் இருக்கல அங்கே சனீஸ்வரனை வழிபாடு பண்ணலாம், அல்லது உங்களுக்கு பிடித்த தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்கள். சனின்னா காவல் தெய்வம், எல்லை தெய்வம், முனீஸ்வரன், ஐயனார், கருப்பர், ஐயப்பன், இதெல்லாம் காவல் தெய்வம். அப்போ காவல் தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்க. உங்கள் வருமானத்துக்கு தகுந்த மாதிரி தானம் தர்மம் பண்ணுங்க. ஏன்னா சனின்னா முதியவர்கள், ஹேண்டிகாப்ட், இதெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். உங்கள் வருமானத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு தானம் தர்மம் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா சனி பகவான் உழைப்பவர்களை ஒன்றும் செய்கிறதில்லை. ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, சனி ஒதுங்கிக்குவார். தானம் தர்மம் பண்ணுங்க, சனி ஒதுங்கிக்குவார். முடிந்தால் ஒரு தடவை ராமேஸ்வரம் சென்று கடலில் குளித்து சிவபெருமானை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த 7.5 சனியிலேருந்து தப்பிச்சுக்கலாம். நிறைய நன்மைகள் நிறையா இருக்குது. அடுத்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். ஓம் நமச்சிவாய.